ஹாய், இன்னைக்கு சுரைக்காய் வச்சு சூப்பரான மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சுரைக்காவை கட் பண்ணி நடுவில் இருக்க சீடை எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். கடாயில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருந்த சுரைக்காவும் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் இந்த காய்கறிக்கு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இந்த காய்கறி வேகிற டைமில் நம்ம இதுக்கு தேவையான பேஸ்ட்லாம் அரைச்சிடலாம். அதுக்கு 1/2 கப் தயிரை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு சுற்றி இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இதை ஒரு தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட் அரைக்க போகிறோம். துருவன தேங்காவாக இருந்தால் 1/2 கப்பு. நான் இந்த மாதிரி சின்ன பீஸாக எடுத்துருக்கனால 2 to 3 ஸ்பூன் தேங்காவை சேர்த்துட்டு காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் 1 ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 ஸ்பூன் அரிசி, அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் நம்ம போட்ட சுரைக்காய் வெந்ததும் இந்த கோகோனட் பேஸ்ட், இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா வாட்டரை சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி காய்கறி வேக வைக்கிறப்ப சால்ட் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். 3 மினிட்ஸ் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணதும் இந்த மோர் குழம்பு ஆறினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அடித்து வச்சுருந்த தயிரை சேர்த்துக்கலாம். தயிரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்க ஸ்மெல் நல்லாயிருக்கும். நார்மல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதில் மோர் குழம்புல சேர்த்து ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிடும் போது வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் ப்ரான் ஃப்ரை செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.